कर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमा रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णात् मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् समप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். இப்படி கமலையோட கூட முதல் குருவா இருக்கக்கூடிய ஒப்பற்ற எம்பெருமான் விளங்குறது மாத்திரமன்றிக்கே அவன் என்ன தர்மத்தை பண்றான் அப்படின்னா பிரவக்தா சந்தசாம். பிரவக்தா பிரவக்தான்னா அத்தியாபகர், அத்தியாபகர்னா சொல்லி வைக்கிறவர் அப்படின்னு. வேலையே பார்த்தோம், பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு வேதத்தெல்லாம் ஓதுவித்தார் அப்படின்னு. அதுதான் இந்த ரெண்டாவது விசேஷணமா சொல்ற. பிரவக்தா சந்தசாம். பிரவக்தா சந்தசாம் அப்படின்னு சொன்னா, சந்தஸ்னா வேதம். அந்த வேதத்தை இவர் சொல்லி வைக்கிற அத்தியாபகம், பிரவச்சனம் பண்றார் அப்படின்னு அர்த்தம். அதனால வேதத்தை எம்பெருமான் சிருஷ்டி பண்ணல, எம்பெருமான் புதுசா சொல்லல வேதத்தை. வேதம் என்னைக்கும் எம்பெருமானுடைய மூச்சு காத்தா அனாதியா இருந்துட்டு இருக்கு. அத ஒவ்வொரு சிருஷ்டி காலத்திலையும், அதாவது பிரளய காலத்துல அதை இங்க ஓதரவா யாரும் கிடையாது. அது எம்பெருமானுடைய மூச்சு காத்தா அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதை அப்படியே எம்பெருமான் காத்து வச்சு அத சிருஷ்டி காலத்தை நான்முகனுக்கு ஓதுவிக்கிறார். அதனால பிரவக்தா அப்படின்னு சொல்றது, பிரவக்தா சந்தசாம். அதனால இந்த இடத்துல அனாதி நிதனமா இருக்கக்கூடிய அந்த அபிச்சின்னமா வரக்கூடிய வேதம் இருக்குதே, அத இவன் ஓதுவிக்கிறான் அப்படி. அது முன்ன சொன்ன பிரம்மாவை படைச்சு ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்கு, பிரம்மாவை படைச்சு அவனுக்கு வேதத்தெல்லாம் ஓதுவிக்கிறான் அப்படி. வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். வக்தா பஞ்சராத்திரஸ்ய யஹா ஸ்வயம். எவனொருவன் தானாகவே, எஸ்வயம்ன்றது பின்னால இருக்கு. யஹா எவனொருவன், எந்த பகவான், யஹான்னா எவன் அப்படின்னு அர்த்தம். எந்த பகவான் சந்தசாம் வேதங்கள்லாம் பிரவக்தா பிரவச்சனம் பண்ணினானோ அவன் தானே என்ன பண்றான், சுயமா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பாஞ்சராத்திர ஆகமத்தையும் தானே வக்தா, பாஞ்சராத்திர ஆகமத்தை அவனே வெளியிடுறான் அப்படின்னு சொல்ல. பாஞ்சராத்திர ஆகம் வேதம் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னு சொன்னா, அது எல்லாருக்கும் எல்லாத்தையும் அறிவிக்கக்கூடியது. எல்லாத்தையும், அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயம் எம்பெருமான பத்தி, எம்பெருமான்ல தான் எல்லாமே அடக்கமானது. அதான் முன்னே சொன்ன விபூதி யுக்மாம் கபலித பகவத் விபூதி யுக்மாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா முடிவுல. அப்படிப்பட்டது ஞானத்தை கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் எம்பெருமானுடைய சேர்ந்ததா இருக்குது. அதனால எம்பெருமான பத்தியும் இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விபூதிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தியும் பொருட்களை பத்தியும் அந்த வேதம் சொல்றது. அந்த வேதத்துல எம்பெருமான், எம்பெருமான அடையக்கூடிய வழி,
அதனால வரக்கூடிய பலன் எல்லாத்தையும் சொல்றது. இங்குற்றைய வாழ்வுக்கு உண்டான பலன்கள் எல்லாமும் சொல்றது. ஏன்னா எல்லாருமே ஆரம்பத்துல இருக்க மாட்டா. அதை கீதையில கூட கண்ணன் சொல்லியிருக்கான், திரைகுண்ய விஷயா வேதா. 3 குணங்களை உடையவர்களா எல்லாரும் இருக்கா. அதனால அவரவர்களுக்கு தகுந்தபடியான விஷயத்தை சொல்றது வேதம். அதில் நீ நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா, நீ இந்த 3 குணங்கள் அதான் இல்லாதவனா சத்துவகுணம் உள்ளவனா மேலிட்டவனா இருக்கணும் அப்படின்னு கண்ணன் கீதையிலேயே சொல்லியிருக்கான். ஆன மாதிரி வேதம் எல்லாத்தையும் சொல்றது. அதனால்தான் மறைவுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் அப்படின்னு நம்ம ஆச்சாரியா கேட்டுக்கிறோம். அது சொல்றது எதுவும் பொய் கிடையாது. அதது அவரவர்களுக்கு தக்கினபடியே சொல்லும். அதுல இருந்து மாறி நடந்தா அதுக்கு உண்டானது சொல்லும், எல்லாம் சொல்லும். அதனால பாஞ்சராத்திர சாஸ்திரம்ன்றது கேவலம் தன்னை ஆராதிச்சு தன்னை அடையத்தையே சொல்லக்கூடியது. எம்பெருமான ஆராதிச்சு எம்பெருமான அடையக்கூடிய வழியே சொல்றது பாஞ்சராத்திர சாஸ்திரம். அதை தானே வெளியிட்டான். பௌத்தாதி சாஸ்திரங்கள்லாம் எப்படி வந்ததுன்னா, தாமச புருஷாள் மேலே எம்பெருமான் இது பண்ணி, அதனால்தான் புத்தாவதாரம் கூட எம்பெருமானே சொல்றது கிருஷ்ண கல்கி ததை வஜா அப்படின்னு சொல்ற இடத்துல புத்த கல்கி ததை வஜான்னு கூட சொல்லுவா அந்த தசாவதாரத்தை சொல்லச்சே. ஆனால ஆன மாதிரி தாமச குண பிரகிருதிகள்ல எம்பெருமான் புகுந்து சாஸ்திரங்கள்லாம் பண்ணல. இவன் ஸ்வயம் தானே பண்ணினான்னு சொன்ன, இவன் அப்ராகிருதமா வைகுண்ட லோகத்துல இருக்கானே சுத்த சத்துவமயமா, அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அது எம்பெருமான அடைவிக்கிறதுக்கே, எம்பெருமான ஆராதித்து எம்பெருமானை அடைவதற்கே வழியை சொல்லக்கூடியதான பாஞ்சராத்திர சாஸ்திரம். அதை எம்பெருமான் என்ன பண்ண, பஞ்சராத்திர வக்தா பஞ்சராத்திரஸ்யா, அவன் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தானே சொன்னான் அப்படி. அதனால அங்க பிரவக்தா சந்தசாம் அப்படின்னு சொன்னதுனால வேதத்தை இவன் சொல்லல. இவன் சொன்னாலும் வேதம் தோஷமாகாது, இவன் நிர்தோஷத்துவம் இருந்தாலும் கூட அது அபௌருஷேயம் வேதம் அப்படின்றதுனால அதை காண்பிக்கிறது. அந்த இடத்துல ஓதுவித்தான்னு சொன்னா அது ஏற்கனவே இருக்கிறத இவன் ஓதுவித்தான்னு அர்த்தம். அது யாராலையும் பண்ணப்படலை, நித்திய நிர்தோஷமா இருக்குது அப்படின்னு அந்த வேதத்தினுடைய பெருமை காண்பிக்கப்பட்டது. பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை இவனே சொன்னான், தானே சொன்னான், மற்றவாழ் முகமா இல்லை அப்படின்றதுனால அந்த புருஷகத தோஷமான மற்ற கிரந்தங்களுக்கெல்லாம் இருக்குதே, அந்த தோஷமெல்லாம் இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு துளியும் கிடையாது. இதுவும் நிர்தோஷமானது. ஏன்னா எம்பெருமான போல அந்த நிர்தோஷனா இருக்கக்கூடிய எம்பெருமான நிர்தோஷமான வழியில ஆராதிச்சு அவனை அடையறதுக்கு உண்டான வழியை சொல்றதுனால அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரமும் அது இப்படிப்பட்ட பெருமையுள்ள நிர்தோஷமான கிரந்தம் அப்படின்றத காண்பிக்கிறது. பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் அப்படின்னு தானே அதை சொன்னான்றதுனால, பக்தான்றதுனால. இப்போ ரிஷிகள்லாம் புரோக்தமா இருக்கக்கூடிய இதிகாச புராணாதிகள்லாம், இதிகாச புராணங்கள்ல தாமச புராணம், ராஜச புராணம் அப்படின்லாம் பிரிக்கப்பட்டு, அந்த மாதிரிலாம் இல்லாத இது பாஞ்சராத்திர சாஸ்திரம் கிருஷ்ணம் மொத்தமும் நிர்தோஷமானது, கை கொள்ளத்தக்கது அப்படி. அதனாலதான் சூத்திரக்காரரே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை, அதாவது மற்ற மதங்கள்லாம் அசமஞ்சசம் அப்படின்னு 2வது அத்தியாயத்துல தள்ளிண்டு வர, அப்படி தள்ளிண்டு வரச்சே
அந்த பாதத்துல 2வது பாதத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கடைசியில படிச்சிருக்கார். அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் இந்த மற்ற சாஸ்திரங்கள்லாம் அசமஞ்சசமான சாஸ்திரம், பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் சமஞ்சசமான சாஸ்திரம். அதை தான் நாம எடுத்துக்கொள்ளணும், அதுதான் ஆதரணீயம் அப்படின்னு சூத்திரக்காரர் ஸ்தாபிச்சிருக்கார் 2வது அத்தியாயத்துல 2வது பாதத்து முடிவுல. 2வது பாதமே எல்லா மதங்களும் அசாமஞ்சசம் அப்படின்னு சொல்லி அசமஞ்சசம் பொருந்தாத மதங்கள் அப்படின்னு சொல்றார். சொல்லத்தே அதுல கடைசியா பாஞ்சராத்திர அதிகரணத்தை படிக்கிறார். அந்த கடைசியா படிச்சு இதுதான் சமஞ்சசமானது, பொருத்தமுடையதானது இந்த மதம் தான் அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அதுக்கு சங்கராதிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாதம் முழுமையும் மற்ற மதங்கள்லாம் தள்ளுபடி பண்றதுனால பாஞ்சராத்திரத்தையும் தள்ளுபடி தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு அவள்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டா. அதாவது இந்த ஒரு பாத்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதனால எது கை கொள்ளத்தக்கதுன்னா இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லிட்டே வந்து கடைசியில கை கொள்ளத்தக்கத்தை சொல்லியிருக்கார். இதெல்லாம் கை கொள்ள முடியாதது, இது கை கொள்ளத்தக்கது. ஆனா அவள்லாம் எப்படி பிரமம் கொண்டுட்டான்னா, இந்த பாதம் மொத்தமே இருக்கிறது மொத்தத்தையும் இது இது பிரயோஜனம் இல்லை, இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். அதனால இதுவும் பிரயோஜனம் இல்லை, இதுவும் கை கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு அவள்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு, அது சிபாஷகாரர் தான் அந்த சூத்திரக்காரருடைய அபிப்பிராயத்தை அறிஞ்சு அதில் வந்து அந்த சூத்திரம் கூட விப்ரதிஷேதாச்சா அப்படின்னு சூத்திரம். அதை வந்து என்னன்னா அந்த விப்ரதிஷேதம் அந்த வி அப்படின்ற உபசர்க்கத்துக்கு பிரதிஷேதத்தை விசேஷமா பண்றாருன்ற அர்த்தத்துல அவ சொல்லிட்டா. அப்படி இல்லை, அதாவது இதுக்கு பிரதிஷேதம் இல்லை விகதம் அப்படின்ற அர்த்தத்துல சூத்திரக்காரர் பண்ணிருக்கார். அந்த வி உபசர்க்கத்துக்கு பிரமத்தினால மாறாடி என்ன இதையும் விசேஷமா தள்ளுபடி பண்ணிவிட்டார் இந்த பாதத்துல அப்படின்னு அவள்லாம் பண்ணிவிட்டார். சரி, இப்ப எதுக்காக இதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, பாஞ்சராத்திர சாஸ்திரம் சூத்திரக்காரர் கூட பாஞ்சராத்திர சாஸ்திரம் உபாதேயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அர்த்தத்துல தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வக்தா பஞ்சராத்திரஸ்ய யஸ்வயம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இப்போ இதுல பெருமாளை அதாவது குருவை சேவிக்கணும் அப்படின்னு சொன்ன முதல்ல நமக்கு யார் தெரியும்? நம்முடைய குரு தான் தெரியும். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரம குருபியோ நமஹ, அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. ஏன்னா அப்பதான் நமக்கு ஒண்ணுமே தெரியாதவனுக்கு தெரிவிக்கிறவர் நம்ம கண்ணெதிர்க்க இருக்கிற குரு தான். அதனால முதல்ல அவரை வணங்கணும். அதுக்கப்புறம் மேல 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 அவருக்கு குரு அவருக்கு குரு அவருக்கு குரு அப்படி போகணும். ஆனா இந்த இடத்துல சுவாமி தேசிகன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்ன, முதல் ஸ்லோகத்துல தனக்கு குருவா இருக்கவர் என்ன பண்ணணும், அப்புள்ளார வணங்கணும். இல்லைன்னா இந்த ஸ்தோத்திரத்துல யார் ஆரம்ப குரு? பாஷ்யக்காரர். அந்த பாஷ்யக்காரர் தானே சொல்லணும், கடைசியில தானே எம்பெருமான சொல்லணும், மேல மேல போய் தானே. அப்படி இல்லாத ஆரோகண கிரமத்துல இல்லாம அவரோகண கிரமம் இறங்கு முகத்துல சாதிச்சிருக்கார். இது எப்படி அப்படின்னு சொன்னா, இல்லை முதல்ல நமக்கு அறியாத காலத்துல நம்முடைய குரு அறிவிக்கிறாரே, அப்ப வந்து நாம நம்முடைய குரு, அதுக்கப்புறம் அவருக்கு குரு அவருக்கு குரு அப்படின்னு. சுவாமி தேசிகன் கூட குரு பரம்பரா
சாரத்துல என்ன சாதிச்சிருக்க? குருப்யா தத்குருப்யச்ச நமோ வாகமதீமஹே உரணீமஹே தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொல்லிருக்க. அதனால குருப்யா நம்முடைய குருக்கள், தத் குருப்யச்ச அவருடைய குரு, அது அவருடைய குரு அப்படின்னு போய் விரணீமஹே தத்ராத்யோ அதில் ஆதியில் இருக்காளே, ஆரம்பத்தில் இருக்காளே, அப்படிப்பட்ட தம்பதி ஜெகதாம்பதி விரணீமஹே வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்க. அதனால அறியா காலத்தே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியாதன் அறிவித்த அத்தா அப்படின்னு சொல்றாளே, அந்த ரீதியில இருக்கச்சே அப்போ அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான சேஷான் குருன் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணோ முனிம் யாமுனம் நாகம் முனிம் யாமுனம் ராமம் பத்ம விலோச்சனம் முனிவரம் நாதம் சகத்வேஷிணம் ஏனே சம்சயம் இந்திரா சகச்சரம் நாராயணம் சம்சயே அப்படின்ற ரீதியிலையும் நாம நிச்சயமே அனுசந்தானம் பண்ற தேசிகன் ஸ்லோகத்தை அஸ்மத் குரு பரம குரு யதிவர பூர்ணம் சயாமுனம் ராமம் பத்மாக்ஷநாத சடஜித் சேனேஷ ரமா ரமாபதீன் வந்தே அப்படின்னு ஆரோகண கிரமத்துல ஆரம்பத்துல நமக்கு ஞானத்தை போதிக்கிற சமயத்துல ஞானத்தை நமக்கு ஆச்சாரிய அருள்றாளே, அந்த சமயத்துல இப்படி ஆரோகண கிரமத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் நாம அறிஞ்சா விட்டு இந்த உபதேசம் எப்படி வருது, எங்கிருந்து தொடங்கி வருது அப்படின்னு அதை பார்த்து அது பெருமாண்டேந்து தொடங்கி வருது. அதனால அந்த இடத்துல இப்போ சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணி பல தடவை ஸ்ரீபாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணி இப்போ பாஷ்யக்காரருக்கு ஒரு ஸ்தோத்திரம் இடுறார். அப்போ இந்த உபதேச பரம்பரை எங்கிருந்து வந்தது அப்படின்றத தான் சொல்லணும். அதனாலதான் முதல்ல குரு பரம்பரா பிரபாவத்துல சுவாமி தேசிகன் அஸ்மத் தேசிகன் அதான் குருப்யா தத் குருப்யச்சன்னு சொன்ன ரகசியத்திரேசாரம் ஆரம்பிக்கச்சே என்ன சாதிச்சார் அப்படின்னா பகவத் பிரதிதாமனகாமாச்சாரிய சந்ததி வந்தே. பகவான் தொடக்கமா இருக்கக்கூடிய பிரசித்தமான தோஷமற்றதான ஆச்சாரிய சந்ததியை சேவிக்கிறேன். அதுலயும் கொஞ்சம் மதபேதம் இருக்கு. இது இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆரம்பார்த்தமா இல்ல முடிவு அர்த்தமா அப்படின்னு கொஞ்சம் விசாரம் இருக்குது. அதுல மதபேதம் இருக்குது. ஆனாலும் ஆபகவத்த பிரதிதான்றது அந்த இடத்துல முதல் குருவிலிருந்து தான் பகவான் தொடக்கமா அப்படின்னு ஒரு விதமான நிர்ணயம் பண்றவா பண்ணியிருக்கா. சில பேர் இல்லை இல்லை அந்த ஆணுக்கு இதுதான் அர்த்தம், முடிவு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி, அதனால ஆரம்பார்த்தம் இல்லை பகவான் வரையில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. சரி, அதனால குருப்யா தத் குருப்யன்ற இடத்துல ஆரோகண கிரமத்திலையும் சுவாமி தேசிகன் ஆபகவத்த பிரத்தாமனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே அப்படின்ற ரகசியத்திரேசார ஆரம்பத்துல பெருமாள் தொடக்கமா பண்ணியிருக்கார். அதனால தான் கூறத்தாழ்வார் கூட லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொன்ன. அதாவது லக்ஷ்மிநாதன் தொடக்கமா, நடுவுல நாதயாமுனிகள்லாம் மத்தியத்தில் இருக்கிற, அதுக்கப்புறம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம், அதனால பெருமாள் தொடக்கமா என்னுடைய ஆச்சாரியன் பர்யந்தமா எல்லாரையும் நான் சேவிக்கிறேன். வந்தே குரு பரம்பராம், குரு பரம்பரையை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அந்த தனி என்ன நாமோ பிரபந்த சேவா காலத்துல
அனவரதம் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் அதனால இப்போ என்னென்ன கமப்பியாத்தியம் குரும் வந்தே அப்படின்னு சாதிச்சாரே, முதல்ல தன் ஆச்சாரியனை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்புறம் தானே மேலே மேலே போகணும் அப்படின்ற சம்சயம் இங்க இல்லை. அது ஆரம்ப தசையில கிரந்தத்தெல்லாம் அதாவது நாம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்முடைய ஆச்சாரியன் தான் நமக்கு தெரியும். அப்போ அப்படியே அவருக்கு யாரு அவருக்கு யாரு அவருக்கு யாரு இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டாவிட்டு அந்த விஷயத்தை நாம பிரவச்சனாதிகள்லாம் பண்ணச்சே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த உபதேசம் எங்கிருந்து ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த ஆரம்பத்திலேருந்து இது பண்ண அந்த ரீதியில தான் இந்த இடத்துல கமப்பியாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் அப்படின்றத சொன்னார். அதனால இப்ப 3 விசேஷணங்கள் சொல்றதுனால கிரகஸ்தனுக்கே தர்ம பிரவச்சனம்லாம் உண்டு அப்படின்றது தெரியுது. அதை காண்பிக்கிறார். அத போலதான் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் வேதம் நித்தியம், வேதம் இல்லாத வேதம் வினா எந்த தர்மத்தையும் நாம அறிந்து கொள்ள முடியாது. வேத இத்தி வேதான்னு அது நமக்கு எல்லாத்தையும் அறிவிக்கக்கூடியது. அது நித்தியமானது, அபௌருஷயமானது, நிர்தோஷமானது. அதனாலே அதை யார் எம்பெருமான் தான் அதை முதல்ல ஓதுவிக்கிறான். அந்த வேதம் இல்லா அந்த வேதத்தினாலதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் உடைய எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும். மீதி ஒண்ணுக்குனாலே அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. அதை சாஸ்திர யோனித்வாத் அப்படின்ற அதிகரணத்துல சூத்திரக்காரர், அதான் ஸ்ரீபாஷ்யத்திலேயே, சூத்திரம்ன்றது பிரம்மசூத்திரம், அதுக்கு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம். அதனால சூத்திரக்காரர் சொன்னாலும் சரி, ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஷ்யத்துல சொல்றது அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாம் சூத்திரக்கார அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். சூத்திரக்காரர் சொல்றாருனாலும் அந்த சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் தள்ள தெளிவா ஸ்ரீபாஷ்யத்தினால்தான் தெரியுது. அதனால பாஷ்யத்துல சொல்றாருன்னு தான் அர்த்தம். எப்படி சொன்னாலும் அதே ஒரே மாதிரியா தான் எடுத்துக்கணும். சரி, அதனால சாஸ்திர யோனித்வாத் அப்படின்ற 3வது அதிகரணத்துல சாஸ்திரம்தான் பிரமாணம். அதான் சாஸ்திரம்னா வேதா சாஸ்திரம் பரநாசி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த வேதம் தான் சாஸ்திரம். அதை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரமே கிடையாது. அதனால அந்த சாஸ்திரத்துல அப்படி சொல்லப்பட்டது அப்படின்றத, அதனால அந்த வேதத்தை எம்பெருமான் தான் ஓதுவிக்கிறேன். ஏதானா நமக்கு உபதேசம் பண்ணணும், நான் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா குருவா இருக்கவன் வேதத்தை அறிஞ்சவனா இருந்து அதை அறிவிக்கிறவனா இருந்தாதான் அவன் குருவா இருக்க முடியும் அப்படின்றதையும். அதுக்கப்புறம் எம்பெருமான் வேதம் திரைகுண்ய விஷயா வேதாகான்னு இருக்கே, அப்புறம் தெளிவா ஒண்ணு சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொன்னா, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அவன் சொன்னான் அப்படின்றத நிவர்த்தி தர்மத்தையே சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரம், அதாவது அவனுடைய ஆராதனத்தை சொல்லி அவன் அடையக்கூடிய வழியை சொல்லி இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை சொன்னான். அப்படின்னு இந்த 3 விசேஷங்களும் 3 பிரயோஜனத்துல உடையதா இருந்து நன்னா தெரிவிக்கிறது. அதனாலதான் கமபி அப்படின்ற ஆச்சரிய வாட்சிய அந்த இடத்துல ஆரம்பத்துல கமபி ஆத்யம் குரு விலட்சணமான ஒப்பற்றதான முதல் குருவான எம்பெருமானை வணங்குகிறேன் அப்படின்னு. இதனுடைய இன்னும் சில விசேஷார்த்தங்களை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனி திவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.